அதோட குகைக்கு கூட்டிட்டு வந்து 2 பேரும் அன்னையில இருந்து அந்த குகையிலேயே தங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல சிம்பா மானுடைய அந்த நட்பு காட்டுல எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. ஒரு நாள் சிம்பாவும் மானும் 2 பேரும் காட்டுல சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிம்பா பக்கத்துல ஒரு ஓநாய் வந்துச்சு. அந்த ஓநாய் இப்படி சொல்லுச்சு. எப்படி இருக்கீங்க மகாராஜா? நான் ரொம்ப நல்லா இருக்க புல்லு. நீ சொல்லு, உனக்கு எப்படி இந்த பாதை மறந்து போச்சு? மகாராஜா, எல்லா காட்டில் உங்களுக்கும் மான் நட்பை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. வரலாறுல செங்கமும் மானும் நண்பர்களாக இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு தெரியலையா? மான் கூட நட்பு சிங்கத்துக்கே அவமானம் தரும்னு. வரலாறை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். எனக்கு என்னன்னா, சிங் மானு என்னோட நண்பன். இப்போ நீ போகலாம். பில்லு கோவமா அங்கிருந்து போயிடுச்சு. அது இன்னொரு ஓநாய் கிட்ட போய் சொல்லுச்சு. இந்த சிம்பா சிங்கத்தோட உலகத்துக்கே அவமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு மான் கிட்ட போய் நட்பான். அதெல்லாம் எப்படி முடியும் சொல்லு? நான் சொல்கிறேன், இதை நாம் ஊதி பெருசாக்கி எல்லா காட்டுவாசிங்களை சிங்கத்துக்கு எதிராக திருப்பி விட்டுறலாம். டில்லு ஓநாய் சொன்னதை கேட்டு பில்லு ஓநாய் சிரிச்சுக்கிட்டு இப்படி சொல்லுச்சு. நீ சரியா சொல்கிறேன். இது நம்ம காட்டோட மான பிரச்சனையாச்சே. டில்லுவும் சிரிச்சுக்கிட்டே பில்லு கிட்ட இப்படி சொல்லுச்சு.